வெற்றி இல்லை, இப்போ கீழே கிடக்கிறான். ஆனா உள்ள ஒரு நிச்சயம் உறுதி உண்டாயிடுது. என்ன? நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமா மேல வருவேன், நிச்சயமா நல்லா இருப்பேன், நிச்சயமா நான் வாழ்ந்திருப்பேன்ற ஒரு நிச்சயம் உள்ள வந்துருச்சு பாருங்க. உள்ள வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையே மாறிவிடும். முன்பாய் பணிந்து பணங்கியே தொழுவோ, துதியின் கீதமிசைக்க கீதமிசைக்க அல்லேலூயா என்றொலிக்க கீதமிசைக்க போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எதை பற்றியும் மேன்மை பாராட்டுறது கிடையாது. ஏன்னா மேன்மை பாராட்டுறது ஒன்றும் கிடையாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுறாராம். கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுறார். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் நாம, ஏன்னா நமக்கு விளங்கிடுச்சு நம்ம ஒன்றும் கிடையாது. அவருடைய மரணம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, நம்மை அவருடைய கிருபை தான் அவருடைய காருண்யம் தான் நம்மளை பெரியவனா ஆக்கியிருக்கு. இன்றைக்கி நம்மகிட்ட ஏதாவது நல்லது இருக்குன்னா, நம்மகிட்ட இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக நல்லா வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா, இதை பற்றி பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குதுங்கிறது அர்த்தம். அப்போ அவர் சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுதல் எங்கே? கிரியா பிரமாணத்தினாலேயோ? எதனால் ரட்சிக்கப்பட்டீங்க? by the law of works. கிரியா பிரமாணத்தினாலேயா? அப்படி ஒரு லா இருக்குது பாருங்க. அது என்னலாம்? இதை செய் நீ பிழைப்பாய், இதை செய் பிழைப்பாய். 10 கற்பனை கொடுத்தப்ப என்ன சொன்னார்? 10 கற்பனையை கொடுத்தோன்னே இதை செய்கிறவன் பிழைப்பான்னார். அப்போவே அவன் முழங்கால் படிட்டு கதறி இருக்கணும், ஆண்டவரே இது எவன் செய்கிறது? நம்மளால செய்ய முடியாத கொடுத்துட்டு செய்தா பிழைப்பேன்றி ஆண்டவரே, கிருபை காட்ட ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். மனுஷன் என்ன சொன்னான்? அவ்வளோதானே, நான் செஞ்சு காட்டுறேன்னா. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போச்சு, செய்யவே முடியாதுன்றதை நிரூபித்து காமிச்சாங்க.
அப்போ 10 கற்பனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? இதை செய் நீ பிழைப்ப. அதான் கிரியா பிரமாணம். கிரியா பிரமாணம்னா த லா ஆஃப் ஒர்க்ஸ். நீ இதை செய். எப்படி பிழைக்கிறது, எப்படி தேவனுக்கு முன்னால வர்றது, நிற்கிறது, தகுதி பெறுறது, ஆசீர்வாதத்தை பெறுறது, இதை செய், அப்பொழுது பிழைப்பா என்னாரு. வேணா தான் சொன்னார். ஏன்னா உன்னால் செய்ய முடியாதுன்னு காட்டுறதுக்காக. செய்ய முடியாதுன்னு சொன்னால் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. அதனால என்ன பண்ணுறது? செய்ய முடியாதுன்னு காட்டிடுறான். என்ன பண்ணாரு? செய் பிழைப்பான். போய் செய்ய பார்த்தா திரும்ப திரும்ப கீழே விழுகிறான். செய்ய முடியல. இப்போ இன்னொரு பிரமாணம். அது என்ன பிரமாணம்? கிரியா பிரமாணம் இல்லை, விசுவாச பிரமாணம். கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. இதனால தான் எந்த போஸ்டிங் கிடையாதுன்றார், எந்த மேன்மை பாராட்டு. விசுவாச பிரமாணம்னா என்ன? அவர் எல்லாத்தையும் கிருபையா தந்துட்டாரு. அவர் என்னை நேசிச்சிட்டாரு, இறக்கம் காட்டிட்டாரு, என் பாவத்தை எல்லாம் கழுவி எடுத்துட்டாரு. தகுதியற்ற எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டாரு. செஞ்சது தான் கிருபை. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேணும், எப்படி விசுவாசிக்க வேணும், எப்படி அதை அறிந்து கொள்ள வேணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இருக்குது. அப்போ நான் அதை கேட்டு அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்கிறேன் பாருங்க. இதுதான் விசுவாச பிரமாணம். வார்த்தை, அவருடைய வார்த்தை எனக்கு அது சொல்லுது. இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற காரியங்களை எடுத்து என் வாயில் வச்சு, என் இருதயத்தில் வச்சு அதை சொல்லி 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 என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதெல்லாம் நிறைவேற பண்ணுறது தான் இந்த விசுவாச பிரமாணம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகமாக உண்டாக்கிட்டார் கர்த்தர். இப்போ இப்படி தான் ஃபங்க்ஷன். வாழ்க்கை மாற்றணுமா, ஏதாவது நடக்கணுமா, அப்படி தான். நான் ஏதாவது அதுக்கு செய்ய முடியும்னா செஞ்சிடுவேன். என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது வார்த்தை தான் மாற்றும். அதனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுதான் மாற்றப் போகிறது. எல்லாமே வார்த்தையில் தான். பாருங்கள், ஒரு கல்யாணம் நடக்கும்போது கூட, கல்யாணம் நடக்குது இல்லையா, எல்லாமே வார்த்தை தான். கல்யாணம் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கீங்களா? சிலர் அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. என்னங்க தாலி கட்ட போகுது, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? கல்யாணம் நடக்கும்போது முதல் கல்யாணம் ஆதாம் ஏவாள், கர்த்தர் தான் ஒழுங்கு பண்ணார். அவர் என்ன பண்ணார்? இவன் விழா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கி கொண்டு வந்து அவளுக்கு முன்னால் நிறுத்துறாரு. கல்யாண செரிமனி நடக்குது ஏதேன் தோட்டத்தில். கல்யாண செரிமனியில் எப்படி நடந்தது? கல்யாணத்துக்கு எது அடிப்படை? நீங்கள் 2 சாட்சி கொண்டு வந்தாங்களா? அவங்க அடிப்படை இல்லை. கர்த்தர் சொல்கிறார் மல்கியா 2:15, அவரே உன்னுடைய இளவயதின் மனைவியோடு நீ பண்ண உடன்படிக்கைக்கு நானே சாட்சின்றார். அப்போ 2 பேரும் கல்யாணத்துக்காக நிற்கும் போது நடுவில் யார் நிற்கிறா? இயேசுவே நிற்கிறார். அவர் நிற்கிறார், நான் சாட்சின்றார். எதுக்கு சாட்சி? 2 பேரும் வாக்கு கொடுத்துக்கிறாங்க. கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா கையெழுத்து போடுறது இல்லை, வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையெழுத்து போடுறது இந்த உலகத்தில் தேவைப்படுது, கவர்மெண்ட்டில் தேவைப்படுது, ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு தேவைப்படுது. அது 2வது தான். அது ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. அது உலக பிரகாரமாக தான் முக்கியமா ஒழிய கடவுளுடைய பார்வையில் எது முக்கியம்? வாக்கு பண்ணுறாங்க பாருங்க. இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை இன்று முதல் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை நேசித்து காப்பாற்றி எல்லாம் பண்ணுறதுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அப்படியே அந்த பெண்ணும் சொல்கிறான், 2 பேரும் சொல்கிறாங்க. இதுதான் அது. அப்போ கல்யாணம் எப்படி வந்தது? வார்த்தையினால் உண்டானது தான் கல்யாணம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த வேர்டு. உங்கள் வார்த்தை தான் கல்யாணத்தை உண்டாகிச்சு. அப்போ முதல் கல்யாணமும் அப்படிதான். நீங்கள் கேட்கலாம், என்ன ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு கொடுத்தாருன்னா கல்யாணமாக என்ன, பொண்ணு பார்த்தாங்களா, என்கேஜ்மெண்ட் பண்ணாங்களா, ரிங்கு மாற்றினாங்களா, என்ன பண்ணாங்க? அவர் கொடுத்தாரு, அவன் பேசாமல் வச்சுக்கிட்டான், அவ்வளோதான். இவ்வளோதான் கல்யாணம். அதே மாதிரி நானும் பார்க்க போகிறேன், பேசாமல் கொடுத்து நடத்த போகிறேன், அவ்வளோதான். இதுதான் கல்யாணம். கிடையாது. பண்ணார், கொண்டு வந்தார், நிறுத்தினார். அவன் நிறுத்தினோன்னா அவர் சொல்லலை ஒன்றும், அவன் சொல்கிறான். இவள் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தில் அவன் சொல்கிறான், இவளின் மாம்சத்தின் மாம்சமும் வாக்கு கொடுக்குறான். ஏவாளை கைப்பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான்? இவளின் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பானாக,
அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்களாக அப்படிங்கிறான். யார் அவனுக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்து? பெரிய தியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. என்ன பெரிய எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்த மாதிரி பேசுகிறான் பாருங்க. நான் சொல்கிறேன் யார் சொல்லி கொடுத்ததுன்னு. கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சொல்லு, வாய் தர சொல்லு. அவன் எப்படி சொல்லுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் உண்டாக்கப்பட்டவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. உண்டாக்குனவர் அவருக்கு தான் தெரியும். எப்படி உண்டாக்குனாருன்னு தெரியும். எல்லாம் வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக்குனார். உலகமே வார்த்தையின் மூலமாக தான் உண்டாச்சு. இப்போ கல்யாணம் வார்த்தையினால. ஹலோ, அதனால கல்யாணத்தில் ரொம்ப முக்கிய காரியம், கல்யாணத்தில் ரொம்ப முக்கியம் டெக்கரேஷன் இல்லை, புடவை இல்லை, சூட் இல்லை, அதெல்லாம் நல்லது தான். நகை இல்லை. கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் இந்த ரெண்டு பேருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. அந்த மாப்பிள்ளை வாயிலிருந்து பொண்ணு வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தைகள், வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய வல்லமுள்ள வார்த்தை பாருங்க. இந்த ஆள் எங்க இருந்தோ வர்றாரு, ஏதோ ஒரு குடும்பத்திலேருந்து எங்க இருந்தோ வர்றாரு. இந்த அம்மா எங்க இருந்தோ எந்த குடும்பத்திலேருந்தோ வர்றாங்க. சில நேரத்தில் ரெண்டு நாட்டிலேருந்து வர்றாங்க, ரெண்டு கலாச்சாரத்திலேருந்து வர்றாங்க, ரெண்டு மொழிகளை பேசுகிற பின்னணியிலேருந்து வர்றாங்க. இடக்கு முடக்கமா இருக்குது ரெண்டும். இது எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ போகுதுன்னு நினைப்பீங்க? இது எங்கேயோ இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. ரெண்டு மூணுல இருந்து வர்றாங்க, எங்க இருந்தோ வர்றாங்க. இதுவரை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. எங்க அப்பா சொல்லுவாரு, கல்யாணத்து அன்னைக்கு தான் பார்த்தாராம் எங்க அம்மாவை. அது திருப்பி சொல்லி காமிப்பாரு. கல்யாணத்தன்னைக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கொண்டாந்து நிற்க வச்சாங்க பாருங்க. அப்போ தான் பார்த்தாராம். ஓஹோ, இதுதான் நான். அப்போ கல்யாணம் எப்படி திருமண வாழ்க்கைன்னு உருவாச்சு? எங்கேயோ இருந்து வர்ற ரெண்டு பேர், முன்ன பின்ன தெரியாதவர்கள், அறியாதவர்கள், எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், எப்படி ஒரு குடும்பத்தை உண்டாக்க போகிறோம், எப்படி ஒரு எதிர்காலத்தை உண்டாக்க போகிறோம். பெரிய விஷயம் பாருங்கள். இது சாதாரண காரியம் இல்லை. சிலர் சொல்கிறாங்க பாருங்க, கட்டிக்கிட்டு அழுவுறதுன்னு. அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலர். கட்டிக்கிட்டு அழுதுன்னு தான் இருக்கிறாங்க. ஏன்னா என்னன்னு விளங்கலை. கட்டிக்கிட்டு அழுதெல்லாம் வேண்டியதில்லை, கட்டிக்கிட்டு வாழணும் இல்லைங்களா? அழுவுறதுக்கு கட்டணும், வாழ்கிறதுக்கு தான் கட்டணும். அப்போ கட்டிட்டு அழுகக்கூடாது. சொல்கிறாங்க, கட்டினா அழுகு போ. கட்டிட்டு எதுக்கு அழுகணும்? கட்டிக்கிட்டு வாழணும். வேத வசனம் புரிஞ்சாதான் அதெல்லாம் புரியும் பாருங்க. எப்படி கட்டிக்கிட்டு எப்படி வாழ்றது? வாயை திறந்து நான் சொன்ன போது அது ஆயிற்று. ஆதாம் சொன்னான், இவள் என் மாம்சத்தின் மாம்சம், இவள் எலும்புமாய் இருக்கிறாள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயம் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பானாக, அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான் பாருங்க. சொன்ன உடனே எங்க இருந்தோ அந்த ரெண்டு பேரு ஒன்னாயிட்டாங்க. அவர்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒற்றுமை உண்டாயிடுது. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ரெண்டாவது ஆயிடுறாங்க. செகண்டரி. அப்பா அம்மாவை முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த பக்கம் போறப்ப வர்றோம் அப்படிம்பாங்க. என்னப்பா பெத்தவங்களாச்சே, வர்றேன் இருங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு கேது வந்து பார்த்துட்டு. ஏன்னா இப்போ எங்கிருந்தோ வந்த ஒருவள், எங்கிருந்தோ ஒருவன், ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைக்கிறது வார்த்தை. வார்த்தையில் வல்லமை இல்லைன்னு நினைக்காதீங்க. வார்த்தை அற்புதமானது, வல்லமை உள்ளது. The whole human society is based on words that come out of God's mouth and words that come out of your mouth. கடவுளுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, இதன் அடிப்படையில் தான் உங்கள் உலகமே இருக்குது. உங்க வாழ்க்கையே அதன் அடிப்படையில் தான் இருக்குது. வார்த்தை இருக்கிறீங்களா? வார்த்தையை லேசா நினைச்சிடாதீங்க. வார்த்தைன்றாரு, என்ன பெரிய வார்த்தை. சிலர் சொல்றாங்க, வார்த்தையா முக்கியம், வரங்கள் முக்கியம், அற்புதம் முக்கியம், அதிசயம் முக்கியம், அது முக்கியம், இது அடப்பா. வரமே வார்த்தையில் வர்றது தான், அற்புதங்களும் வார்த்தையின் மூலமாக வர்றது தான். இங்கே பாருங்க, நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் கர்த்தர் மக்களுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. அப்போ வார்த்தையின் அருமை புரியாதவங்களாம் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது பாருங்க. சரியான மனுஷனே கிடையாது. வார்த்தையினுடைய அருமை புரியலனா சரியான மனுஷனே கிடையாது. உலகத்தார் கூட புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க வார்த்தையின் வல்லமை. ஒன்று சொன்னால் அதை அப்படியே செய்யணுன்றத
புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனையோ வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க, வியாபாரிகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு ரசீது கிடையாது, ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. அவன் சொன்னால் செய்வான், அவ்வளோதான். அவன் வார்த்தை போதும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்கிறாங்க. சரி, வார்த்தை அவங்களுக்கு தெரியுது, வார்த்தை மேன் ஆஃப் யுவர் வேர்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதான் மனுஷன். வார்த்தையை வச்சு தான் வாழ்கிறான், வார்த்தையை வச்சு தான் செழிக்கிறான், வார்த்தையை வச்சு தான் வெற்றி பெறான். இருந்தாலும் ஏன் நல்லா இருக்காரு, ஏன் ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரராக இருக்காருன்னா வார்த்தை. சொன்னால் நம்பலாம், சொன்னால் செய்வார், சொன்னால் நடக்கும். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையே. இதுதான் வார்த்தை. வார்த்தையின் அருமை தெரியாதவங்க தான் அலங்கோலமாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை உருப்படாமல் இருக்குது. ஏன்னா இந்த வாயில் சொன்னபடி செய்யணுங்கிறது அவங்களுக்கு விளங்கல. இந்த வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்றது விளங்காமல் இருக்குது. அப்போ வார்த்தை வல்லமையால் நிறைந்து இருக்குது. அதுவும் கடவுளுடைய வார்த்தை வல்லமையால் நிறைந்து இருக்கிறது. விசுவாசம் என்னும் சக்தியால் நிறைந்து இருக்கிறது. விசுவாசம் ஒரு சக்தி. இந்த விசுவாசம் என்னும் சக்தியால் நிறைந்திருக்கிறது. அதை பேசும்போது நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு உண்டாக்கி தருகிறது. என்ன தேவையோ அதை நமக்கு உண்டாக்கி தருகிறது. நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, எதை பெறணும்னு விரும்புகிறோமோ, என்ன தேவையோ நமக்கு, எதை அடையணும்னு விரும்புகிறோமோ அதனுடைய உறுதியும் நிச்சயமாக வார்த்தை இருக்குது. அப்போ எதை நான் அடையணும்னு நினைக்கிறேனோ அந்த அடையறதுக்கு முன்னாடியே எனக்கு உறுதி இருக்கலாம். அடைவேன்ற உறுதி. நிறைய பேருக்கு இதெல்லாம் வரல பாருங்க. அடைவேன்ற உறுதி உள்ள வந்துடும். வெற்றி பெறுவேன்ற உறுதி நிச்சயம். அதான் விசுவாசம். விசுவாசத்துக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி தான் மனுஷனை மாற்றுது பாருங்க. ஒரு மனுஷன் தோல்வியில் வாழ்றான்னு வைங்க, நம்பிக்கையற்றவனா இருக்கிறான், எதை எடுத்தாலும் கையை வச்சதெல்லாம் போச்சு, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இந்த வசனத்தை வந்து கேட்டான், கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேட்டான், என்ன எப்படி ஆயிடுறான் தெரியுமா? சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறான். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், கையிட்டு செய்கிற எல்லா வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், கீழாயிராமல் மேலே இருப்ப வாழாயிராமல் தலை, இதெல்லாம் வாசிக்கிறான் பாருங்க. வாசித்தோன்னா ஆள் சும்மா இருக்க முடியாது, மாறிடுறான் அவன். அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துடுது? அவன் இப்போ வெற்றி இல்லை, இப்போ கீழே கிடக்கிறான். ஆனால் உள்ள ஒரு நிச்சயம் உறுதி உண்டாயிடுது. என்ன? நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமா மேலே வருவேன், நிச்சயமா நல்லா இருப்பேன், நிச்சயமா நான் வாழ்ந்திருப்பேன்ற ஒரு நிச்சயம் உள்ள வந்துருச்சு பாருங்க. உள்ள வந்துருச்சு, நான் வாழ்க்கையை மாறிவிடும். இதுக்கு தான் டாக்டர் யாரும் இல்லை, இதுக்கு வசனம் தான். ஹலோ, இது போய் இப்போ நல்ல ஆஸ்பத்திரியில் போய் 2 ஊசி போட்டால் சரியாக போயிடுன்னா ரொம்ப சந்தோஷமாக போய் போட்டுக்கலாம். நல்லா போடுங்க, 4 ஊசி கூட போடுங்க டெய்லி, நம்பிக்கை வந்துடும். இது இங்கே வாங்க, நாங்கள் ஊசி போடுவோம். அது கர்த்தருடைய வார்த்தை இது உள்ளே இறங்கணும். இந்த வார்த்தையை எடுத்து நீங்களே தான் போட்டுக்கணும். செல்ஃப் இன்ஜெக்ஷன் இது. இதை எடுத்துட்டு போய் வாயில வைத்து இருதயத்தில் வைக்கணும். வாயில சொல்றதன் மூலமா இருதயத்தில் வைக்க வேண்டும். வாயில சொல்லி சொல்லி இருதயத்தில் வைக்கும் போது தான் அப்படிதான் இந்த லா ஆஃப் ஃபெய்த் ஒர்க் பண்ணுது பாருங்க, வேலை செய்யுது. விசுவாசம் உண்டாயிடுது. விசுவாசம் உண்டான உடனே அது வந்து கேஷ் மாதிரி. விசுவாசம் உண்டான நீங்கள் எதை வாங்கணும்னு நினைச்சீங்களோ, ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக சேர்த்துக்கிட்டே வர்றீங்க, சேர்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இத்தனை லட்சம் சேர்ந்து 50 லட்சம் சேர்ந்துருச்சு, ஃப்ளாட் வாங்கணும், 50 லட்சம் டவுன் பேமெண்ட்டாக. இப்போ டவுன் பேமெண்ட்டுக்காவது உதவும் அது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. சரி, டவுன் பேமெண்ட்டாவது கொடுக்கலாம், 50 வருஷம் வந்துருச்சுன்னு போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ நாள் சேர்த்து வச்சிங்க இல்லையா, மீதியெல்லாம் கிரெடிட்டில் போட்டு மாதம் மாதம் கட்டிக்கலான்னு போகிறீங்க. ஆனால் விசுவாசத்தில் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கிரெடிட்டில் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. கிரெடிட் கார்டு நாட் அக்செப்டட். கர்த்தாவே முதல்ல தாரும், நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தர் சொல்றார் சீயிங் இஸ் பிலீவிங். ஒருத்தன் சொல்றான் பாருங்க அமெரிக்காவில், சீயிங் இஸ் பிலீவிங். நான் காட்டு, நான் நம்புறேன். நீ நம்பினா தானே காட்டுவார் அவரு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அடுப்புக்கிட்ட போய் நெருப்பை கொடு, நான் உனக்கு கேஸ் தரேன்னா எப்படி? அது கேஸை கொடுத்தா தான் அது நெருப்பை தரும். தலைகீழா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. சீயிங் இஸ் பிலீவிங்ன்றது வேர்ல்டு. கர்த்தர் சொல்ற பிலீவ் when you will see. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை பார்க்கணுமா, சுகத்தை பார்க்கணுமா, வெற்றியை பார்க்கணுமா, விடுதலையை பார்க்கணுமா, எதிர்காலத்தை பார்க்கணுமா, வாழ்வை பார்க்கணுமா, மேல வர்றதை பார்க்கணுமா,
விசுவாசித்தால் காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லாங்குவேஜ், நம்ம ஊர் பாஷையில சொல்றேன், கேஷா கொண்டு வந்து பேமெண்ட் பண்ணி தான் கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் கேஷ் பேமெண்ட் எப்படி? விசுவாசம் தான் கேஷ். எதை நீங்க பெற விரும்பினாலும் போதுமான அளவுக்கு விசுவாசம் இருக்குதா? அதை பெற்றுக்கொள்றதுக்கு வேண்டிய விசுவாசம் இருக்குதா? ஏன்னா இஷ்யூ அவர் நம்ம கொடுக்கணும், நான் கெஞ்சிக்கிட்டே கிடந்தா கொடுப்பாரு. நான் உபவாசம் போற கிடந்து அழுது போறண்டு கண்ணீர் விட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு எல்லாரும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு எல்லாரும் சேர்ந்து எனக்காக கேட்டா எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் பேர்லையும் எப்படியாவது கொஞ்சம் அப்படி லேசாக கொடுப்பாரு. அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நான் விசுவாசத்தில் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த விசுவாசம் எனக்கு எப்படி வரும்? எனக்கு எப்படி வரும்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே.